பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் சூரை ஃபிஷ் தாங்க வாங்கியிருக்கேன். அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன் புளிப்புக்காண்டி. அதிலே மிளகு சேர்க்க போகிறேன். 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து வீட்டு மிளகாத்தூள் தான். இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் நம்ம சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இது வந்து 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதெல்லாமே நம்ம மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இதையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். இப்போ எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து மீன் மேலே போட்டு இந்தமாரி தடவி வச்சுக்கலாம். எல்லா ஃபிஷ்லேயும் இப்படி தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலா தடவி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் வந்து நல்லாவே ஊறிடுச்சு. ஒரு 1 ஹவர் கிட்டவே ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். வாங்க நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது டூனா ஃபிஷ் தானே? ஆமாம்.